புடலங்காய் சித்தர் ஜீவசமாதி. இது கும்பகோணம் திருமங்கலக்குடி போஸ்ட் சாத்தனூர் எண் 50 அமைந்துள்ளது. இந்த சித்தர் ஜீவசமாதிக்கு சித்தரின் உண்மையான பெயர் என்ன என்று தெரியவில்லை. அவரை பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை. இந்த சித்தர் தனது சித்து விளையாட்டை வெளிப்படுத்துவதற்காக ஒரு புடலங்காய் விளையும் தோட்டத்து அருகில் நின்று கொண்டு அந்த தோட்டக்காரனிடம் தனக்கு ஒரு புடலங்காய் தரும்படி கேட்டிருக்கிறான். அந்த தோட்டக்காரன், நீ என்ன கொடுத்தா வைத்திருக்கிறாய், புடலங்காய் கொடு என்று கேட்பதற்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ போ என்று விரட்டி விட்டானாம். அப்படியா, நாளைக்கு காலையில் பார் அப்படி என்று சொன்னாராம் சித்தர். அடுத்த நாள் காலையில் தோட்டக்காரன் வந்து தோட்டத்தை பார்த்தால் அவன் தோட்டத்தில் விளைந்திருந்த புடலங்காய்கள் அனைத்துமே பச்சை நிற பாம்பாக விட்டிருந்ததாம். அவனுக்கு ஒரே பயம் பிடித்து விட்டது. அப்பொழுதுதான் அவனுக்கு சித்தரின் சித்து விளையாட்டை பற்றி புரிந்தது. சித்தரின் மகிமை தெரிந்தது. உடனே சித்தரின் காலில் விழுந்து, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் மகத்துவம் எனக்கு தெரியாமல் பேசிவிட்டேன், உங்களுக்கு எத்தனை புடலங்காய் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் மண்டியிட்டு அழுதானாம். சித்தர் சொன்னாராம், எனக்கு புடலங்காயெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, உனக்கு புரிந்தால் போதும் என்று சொல்லி சென்று விட்டாராம். அன்றிலிருந்து அவருடைய மகத்துவம் வெளிப்படத் தொடங்கியது. அவரை எல்லோரும் புடலங்காய் சித்தர் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய ஜீவசமாதி 40 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அவரை பற்றிய விவரம் தெரிந்தவர்கள் யாரும் எதையும் சொல்வதற்கு இல்லை. இந்த ஜீவசமாதியில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு அவர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கின்றனவாம். பௌர்ணமி அன்று நடக்கும் பூஜைக்கு அவர்கள் வந்து அன்றிரவு தங்கி தங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொண்டால் அது நல்லபடியாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள். திருமணம் தடை உள்ளவர்களும் திருமணத்திற்கு பின்